அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மாலுக்கு போயிட்டாங்க. எப்போதும் போது மாலுக்கு போனாலும் ரூமுக்கு வர கரெக்டாக 2 மணி இல்லை 2:30 ஆயிரும். இப்போ டியூட்டி முடிஞ்சு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபஜ்ர் தொழுகை பார்த்தீங்கன்னா இங்கே 5:30க்கெலாம் முடிஞ்சிடும். 5:30க்கு தூங்கினோம்னா 6:30, 7:30, 8:30 3 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல மதரசா உண்டு. மதரசாவுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்து ஒரு 9:30க்கு தூங்கினா அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். 10:30, 11:30 அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மதரசா போயிடணும். அப்புறம் மதரசா போயிட்டு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு போவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோம்பு டயத்தில் கொஞ்சம் அதிகம் கொடுப்பாங்க. ஸோ இஃப்தாருக்கு கொஞ்சம் லெபனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் தமரு எல்லாத்தையும் கீஸில் போட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அப்படியே டியூட்டி போயிடும். ஸோ நோம்பு டயத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப டியூட்டி. பகல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி இருக்கிற கண்ணெலாம் சொக்கும். ஏன்னா 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தான் தூங்குவோம் நோம்பு டயத்தில். அதுவே சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மதரசா இருக்காது. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எப்போ போய் ஜும்மா தொழுகைக்கு எழுந்திரிச்சிடுவோம். அப்புறம் மத்தியானம் டியூட்டி வந்துடும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கலாம். சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்கும். காலைல ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பிட்டோம், வந்துட்டோம் ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸ் வந்து இறக்கி விட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. பார்த்தீங்கன்னா வர 1 மணி ஆயிரும். ஆனால் என்ன வீட்டுக்கு போவேனா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு வரலாம், நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்றவாங்க. போன நோம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு போய் சமைச்சிட்டு அப்புறம் வந்துடுவேன் 1 மணிக்கு. அதுக்கப்புறம் போய் ஒரு 2 மணி நேரம் தூங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி இந்த தடவை அப்படியே மாறிடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. வண்டியில் நிறைய பெட்ரோல் வேறு இல்லை. சரி போய் பெட்ரோல் போட்டு வந்துடலாம் சொல்லி கிளம்பிட்டேன். பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் போட்டு பார்க் பண்ண சொல்லிட்டாங்க வண்டியில். ஸோ வண்டியில் பார்க் பண்ணிட்டு அப்படியே மொபைல் நோண்டிகிட்டே இருக்கணும், போர் அடிக்கும். ஸோ பக்கத்தில் எங்கேயும் போகவும் முடியாது. போனோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப எங்கேயாவது கால் பண்ணுவாங்க. ஏதாவது ஆஃபீஸுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஜூஸு, அப்புறம் பீட்சா, சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் வண்டிக்குள்ளே தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே போக முடியாது. போய் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கே வரணும், வந்து வெயிட் பண்ணணும். போன நோம்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, நல்ல ரெஸ்ட்டு கிடச்சிது. ஆனால் இந்த நோம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. நான் டியூட்டி அதிகம் இந்த நோம்பில், ரெஸ்ட்டே இல்லை. நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் இருக்குது ஒரு பெட்ரோல் பம்பு. அங்கே போகணும். ஏன்னா நான் ஆஃபீஸுக்கு வந்தால் எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பம்பில் தான் பெட்ரோல் போடுவேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 100 ரியாலுக்கு நமக்கு பெட்ரோல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு பாக்கெட்டு ஃப்ரீயாக தருவாங்க. 100 ரியாலுக்கு போட்டால் 1. ஸோ 200 ரியாலுக்கு போட்டோன்னா 2 தருவாங்க அங்கே. அதனால அங்கே தான் பெட்ரோல் போடுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பை திறந்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் பெட்ரோல் பம்ப் பக்கத்தில். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து சூப்பர் உண்டு, அப்புறம் நார்மல் பெட்ரோல் உண்டு. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 91 ஒரு பெட்ரோல் இருக்குது, அப்புறம் 95 இருக்குது. நான் பழைய ஜிஎம்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 95 பெட்ரோல் தான் போடுவேன். இப்போ இந்த புது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 91. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 91ம் 95ம் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது, நார்மலான டிஃப்ரெண்ட் தான். வந்துட்டோம் பெட்ரோல் பம்புக்கு. இங்கே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள், 100 ரியாலுக்கு மேலே பெட்ரோல் போட்டோன்னா டிஷ்யூ பேப்பர் ஃப்ரீ. இங்கே பெட்ரோல் ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ண இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 200 ரியால் வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண சொல்லிட்டேன். ஸோ பெட்ரோல் பம்புக்கு பார்க் பண்ணியிருக்கேன். பேக் கேமரா பாருங்கள், வண்டியில் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். டீ போட்டு வச்சுக்க, நான் பின்னாடி ஒரு வண்டி பெட்ரோல் போட்டுருக்கேன், அந்த வண்டி நம்பர் முதல்கொண்டு தெரியுது, அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டியை பெட்ரோல் ஃபுல் பண்ண சொல்லிட்டேன். ஃபுல் பண்ண 180 200 ரியால் வரைக்கும் ஆகும். ஸோ போட்டோம் வண்டியில். இதுக்கு பார்த்தீங்கன்னா 95 இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22.30 பைசா. அதுக்கப்புறம் 91 பார்த்தீங்கன்னா 22.18 ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அடிக்கடி பெட்ரோல் ப்ரைஸ்லாம் அதிகமாக கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஸோ நார்மலாகவே இருக்கும். எப்போவாது ஒரு 3 இயர்ஸ், நான் வந்து 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ப்ரைஸ் மட்டும் கூடவே இல்லை, அதே ப்ரைஸ் தான் அப்படியே தான் இருக்குது. எப்போவாது கூடுன்னு நினைக்கிறேன். நான் 2016 தான் பார்த்தேன் ரொம்ப கம்மி பெட்ரோல் விலை. டீசல் விலை பார்த்தீங்கன்னா இங்கே 50 பைசான்னு நினைக்கிறேன். இப்போ 2.30 பைசானா 2 ரியால் 30 பைசானா இங்கே நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா, 49 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோலை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃபீஸில் வெயிட் பண்ணணும். ஸோ சம்டைம் சீக்கிரம் வந்துட்டு மாலுக்கு எங்கேயா போவாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் நல்லது. ஸோ மாலுக்கு போனாலும் எப்படினாலும் 2 மணி ஆயிரும். வாங்க எங்கேயா ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வெயிட். பார்த்தீங்கன்னா பழைய வண்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன், ஜிஎம்சியை. இந்த ஜிஎம்சியை 2 நாளாக நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இப்போ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் போட்டோன்னா அந்த வண்டியில் பேட்டரி வந்து உட்காந்துரும், டவுன் ஆயிரும்.
1 வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த வண்டி எடுத்து. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுக்கேன். பிஸ்மில்லாஹ். ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் ரைஸை. என் ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் மகரிப்பு மதரசா போயிட்டு வந்து மகரிப்புக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் ஓட்டம் அவ்வளோதான், அதோட டியூட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நைட்டு ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான். நைட்டுக்கு ஏதாவது சமைச்சிட்டு அப்படியே படுத்துருவான் அவனுக்கு. அப்புறம் காலைல மதரசா மட்டும்தான் போயிட்டு வரணும். நமக்கு அப்படி இல்லை, காலைல மதரசாவும் போகணும், அதுக்கப்புறம் மதரசாவும் போகணும், இந்த மாதிரி நைட்டு டியூட்டி இருக்கும், ஆஃபீஸுக்கு மாலுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தூங்காமலாம் வண்டி ஓட்டியில் ப்ரெஷராக இருக்கும், வண்டி ஓட்டையே எரிச்சலாக இருக்கும். வந்துட்டோம் தமீமி பக்கத்தில். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டோன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது தமீமி. அவங்க போயிட்டு அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்த வண்டி தான் ஆச்சு. தமீமிக்கு 2 மணி நேரம் கூட்டமே இல்லை. ஸோ வண்டியோடலாம் பாருங்கள் பார்க்கிங் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. நம்ம மணி 2 மணி ஆயிடுச்சுல்ல. ஆனால் இது 24 ஹவர்ஸ் தான் நினைக்கிறேன், தெரியல. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வரையில் மேடத்தில் நான் கேட்டேன், மேடம் நான் போய் தமீமியில் போய் ரைஸ் வாங்க போகிறேன். இப்போ மேடம் சொல்லிட்டாங்க, நீ தமீமிக்கெலாம் போவேன்னா பக்கத்தில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் தமீமியில் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கம் தான். சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் வந்துடும், தமீமி 1 கிலோமீட்டரில். ஆனால் போவானாங்க. நான் சொன்னேன் சமைக்கலை, நான் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ போய் ரைஸ் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம. பாஸ்மதி ரைஸ்னால் தமீமி தான். தமீமியில் தான் எப்போதுமே பாஸ்மதி ரைஸ் ஆஃபரில் போட்டிருப்பாங்க. வந்துட்டோம் தமீமிக்கு. ஸோ நைட் டைம்னால நார்மலாக தான் இருக்குது கூட்டம். ஸோ நேராக போய் பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம். அதனால வேகமாக போய் ரைஸை மட்டும் வாங்கிட்டு பில்லை போட்டு வந்துடலாம். நோம்பு டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைம் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். பில் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம லைனில் நின்று தான் பில் போடணும். இப்போ நைட்டு நல்லா எந்த கூட்டமும் இல்லை. ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் வாங்க போகிறோம். எப்போதுமே இதுதான் வாங்குவேன். ஸோ இந்த கடைசியில் இருக்குது பாஸ்மதி ரைஸு. அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா அல் வலிமான்னு சொல்லி இங்கே ஒரு ரைஸ் இருக்குது, அரபி ரைஸு. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம பாஸ்மதியே வாங்கலாம்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் ரைஸு. 5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கணும், 40 ரியால். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே இங்கே தமீமில் 27 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ நோம்பு டயத்தில் பார்த்திங்கன்னா விலை கூட இருக்குது. 5 கிலோ 40 ரியால்னால் நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபாயோ 900 ரூபாயோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்றதால 5 கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாள் கூட இருக்காது. 15 நாள் வரைக்கும் தான் இதை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வாங்கிடுவோம். ஸோ நோம்பு நாளாக 2 பேத்துக்கும் சேர்த்தே நான் சமைச்சிருவேன். அதனால் ஸோ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. டியூட்டி போயிட்டு கரெக்டாக 2:30க்கு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு மணி கரெக்டாக 3:15 ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம், ஒரு 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் தூங்கியிருந்தோம்னா காலைல எந்திரிக்க முடியாது. அதனால பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே மொபைல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் வாங்க சொல்லிடுவாங்க. பஜர் தொழுதுட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கலாம். 3 மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டாக 8:30க்கு பார்த்திங்கன்னா மதரசா. அதுக்கப்புறம் போயிட்டு 1 மணிக்கு போய் கூப்பிட்டு வரணும். ஸோ வாங்க நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரூமில் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ மழை பார்த்தீங்கன்னா 2 நாளாக சரியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வண்டியெல்லாம் பாருங்கள் மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு, புது டிசைனாக. சாப்பாடு எடுத்துகிட்டு சரி நேராக பார்த்தீங்கன்னா அவன் ரூமில் போகிறோம். சகர் செஞ்சுட்டு அப்புறம் சகர் முடிஞ்சதுக்கப்புறம் தொழுக கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:50க்கு வாங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் பஜார் தொழுதுட்டு அப்புறம் தூங்கிடலாம். அப்புறம் காலைல பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இல்லை 12 மணிக்கு தான் எழுந்திரிப்போம். 11 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் டியூட்டி இருக்கும். சகர் டயத்தில் பாருங்க எப்படி இருக்குன்னு, அமைதியாக இருக்குது. ஸோ காற்று பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. நம்ம ஊரில் 5 மணிக்கு எப்படி இருக்குமோ கிளைமேட்டு, அதே கிளைமேட் தான் இருக்குது. ஸோ இந்த அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இந்த கிளைமேட்லாம். அது மனசு ஒரு மாதிரியா. ஃபேமிலியோடு நோம்பு வச்சா நல்லாயிருக்கும். இங்கே தனியாக இருக்கேல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துட்டோம். ஏற்கனவே அவன் தான் எழுந்திரிச்சு என்னை கால் பண்ணி எழுப்புனான். மச்சானே பிறகு சகருக்கு தோசை. மச்சான் இந்த தோசை சகருக்கு. வா மச்சான் சாப்பிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சு வேஸ்ட்டாக போச்சு. கஃபிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கப்ஸா ரைஸ் தந்துருந்தாங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுட்டான் காலைல பஜருக்கு, அவனுக்கு ரைஸ் வேணான்னு சொல்லி. ஸோ இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா நான் நோம்பு திறந்துட்டு ஈவினிங் കഴിக்கணும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொழ போகிறோம்.